வெல்கம் டு யூடியூப் சேனல் ஸ்டடி ஹேக்ஸ். இன்னைக்கு இந்த நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெக்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாவா பேசிக்ஸ். ஸோ அதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்ம சூஸ் பண்ணது ஜாவா தான். ஜாவாவில் பேசிக்ஸ் நம்ம ஃபுல்லாக தமிழ்ல சொல்லி தரோம். ஸோ யார் வேணாலும் எந்த ஸ்ட்ரீமில் போனாலும் கற்றுக்கலாம். ஏன்னா நான் ஸ்க்ராட்ச்ல இருந்தால் சொல்லி தரப்போம். ஸோ ஃப்ரம் 0 to 0 தான். ஓகேவா? இப்போ ஃபுல்லாக அதாவது பேசிக் சின்டாக்ஸ்ல என்னென்ன ஜாவாவில் என்னென்ன தேவைப்படும், எதெல்லாம் வேணும் உங்களுக்கு ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் கற்றுக்கிறதுக்கு, ஜாவா மூலமா ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும், அது எல்லாமே நான் பேசிக்ஸ்லேருந்து சொல்லி தர போகிறேன். ஸோ வாங்க வீடியோ போகலாம். பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஜாவா ஒரு ஹை லெவல் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் செக்யூர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அது ஜேம்ஸ் காஸ்லிங் அவர் டெவலப் பண்ணியிருக்காரு. அதாவது அதோட எடிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 எடிஷன் இருக்குது. ஜாவா ஸ்டாண்டர்ட் எடிஷன் ஜேஎஸ்இ, ஜாவா என்டர்பிரைஸ் எடிஷன் ஜேஇஇ, ஜாவா மைக்ரோ எடிஷன் ஜேஎம்இ. ஸோ இந்த 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் எடிஷன்னா நம்ம யூஸ் பண்ணுறோம், அதாவது டெஸ்க்டாப்புக்கு ஒரு அப்ளிகேஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ப்ரோக்ராம் தான் ஜாவா ஸ்டாண்டர்ட் எடிஷன். அதுக்கப்புறம் ஜாவா என்டர்பிரைஸ் எடிஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, லார்ஜ் ப்ரோக்ராம்ஸ், அதாவது சர்வர்லாம் ரன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற பெரிய பெரிய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுறதுக்காக ஜாவா என்டர்பிரைஸ் எடிஷன் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் மைக்ரோ எடிஷன் இந்த சின்ன சின்ன டிவைசஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு ஜாவா மைக்ரோ எடிஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் ஜாவாவில் இருக்க ஃபியூச்சர்ஸ்லாம் நிறையா இருக்குது. அதில் நான் கொஞ்சம் முக்கியமானதெல்லாம் எடுத்திருக்கேன். ஜாவா ரொம்ப செக்யூரானது. அப்புறம் மல்டி த்ரெட்டட் இதில் இருக்கனால கொஞ்சம் ஸ்பீட் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். அது ஏன் அப்படின்னா நான் கொஞ்சம் டீட்டெயிலாக அடுத்தடுத்த இதில் சொல்கிறேன். அதே மாதிரி ராபஸ்ட் இருக்கும். ஸோ அடுத்து ஜாவா எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் உங்களோடதுன்னா, அதுக்கு நான் தனி வீடியோ போட்டு கீழே சொல்கிறேன் நான் அடுத்து. அதில் புரியும் உங்களுக்கு என்னன்ட்டு. அதுக்கப்புறம் ஜாவா ப்ரோக்ராம், ஒரு பேசிக் ஜாவா ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு முக்கியமாக ஒரு 3 காம்பவுண்ட்ஸ் தேவைப்படுது. ஒன்று ஜேடிகே, இன்னொன்று ஜேஆர்இ, இன்னொன்று ஜேவிஎம். ஜேடிகே அப்படின்னு பார்த்தோம்னா ஜாவா டெவலப்மெண்ட் கிட். அதாவது ஒரு ஃபுல் ஒரு கிட்டை தான் நம்ம ஜேடிகேன்னு சொல்கிறோம். அதாவது அந்த ஜேடிகே அதில் என்னென்ன இருக்குன்னா, டெவலப்மெண்ட் டூல்ஸும் அப்புறம் ஜேஆர்இ, இதுதான் நம்ம ஜேடிகேன்னு சொல்கிறோம். அதுக்குள்ளே டெவலப்மெண்ட் டூல்ஸ், அதாவது இந்த கம்பைலரு, டீபக்கிங் யூஸ் பண்ணுற டூல்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே இருக்கும். அதோட ரன் எக்ஸிக்யூஷன், அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும் டெவலப் பண்ணுறதுக்கும் என்ன தேவையோ அதுதான் ஜேடிகேக்குள்ளே இருக்கும். அதே மாதிரி ஜேஆர்இ பார்த்தீங்கன்னா அது ரன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணும். அதாவது டெவலப் பண்ணுறதுக்காகலாம் அந்த ஜேஆர்இ யூஸ் பண்ண முடியாது. ஸோ எவ்ரி ஜேடிகே, எல்லா ஜேடிகேலையும் ஜேஆர்இ இருக்கும். ஸோ இப்போ ஜேஆர்இ எதுக்கு பார்த்தோம்னா ஃபார் ரன் பர்பஸ் மட்டும்தான் ஜேஆர்இ, ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட். அதுக்கப்புறம் ஜேவிஎம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் முக்கியமான ஒரு இது. அதாவது எல்லா ஜேஆர்இ, ஜேடிகே எதா இருந்தாலும் ஜேவிஎம் இருக்கும். அது இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜேவிஎம் இருக்கும். அது ஒரு செட் ஆஃப் லைப்ரரிஸ், அதாவது உங்கள் ஜாவா கோடை லைன் பை லைன் ரன் பண்ணுறதுக்கு எது யூஸ் ஆகுதுன்னா ஜேவிஎம், ஜாவா விர்ச்சுவல் மிஷின் தான். ஸோ ஓகேவா? அதான் முக்கியமான இதில் என்னென்னா ஜேவிஎம் தான். இப்போ அடுத்து இந்த ஜஸ்ட் இன் டைம் கம்பைலர்னு ஒன்று இருக்குது. இது இன்டர்வியூவில் நிறையா பேர்த்துக்கு கேட்குற கொஷின்ஸ் தான் இது. இந்த ஜஸ்ட் இன் டைம் ஜேஐடி கம்பைலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஜாவாவில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இது ஒரு ஜேஆர்இயில் இருக்க ஒரு முக்கியமான ஒரு பார்ட், இந்த ஜஸ்ட் இன் டைம் கம்பைலர். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணுறீங்க, அதோட பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஜேஐடி கம்பைலர் யூஸ் ஆகுது ஜேஆர்இயில். ஸோ இப்போ நான் சொல்கிறேன், அதாவது இப்போ ஒரு ஜாவா கோட் ரன் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ இதில் பார்ப்பீங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஜாவா ப்ரோக்ராம் நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க. அதை நீங்கள் கம்பைல் பண்ணும்போது அது பைட் கோடாக மாறும். அதாவது நம்ம ஹியூமன் ரீடபிள் ஃபார்மட்டாக அடிப்போம். நம்ம கோடு போடுறது ஹியூமன் ரீடபிள் ஃபார்மட்டாக கோட் போடுவோம். அதுதான் ஜாவா ப்ரோக்ராம்.
அதை வந்து பைட் கோட், அதாவது மெஷின் ரீடிங் கோடாக மாற்றுறது தான் கம்பைலரோட வேலை. அந்த கம்பைல் பண்ணுறப்போ தான் இந்த ஜேஐடி கம்பைலர் வந்து யூஸ் ஆகி அதோட பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ நார்மலாக நீங்கள் ஒவ்வொரு லைன் பை லைனாக ஒவ்வொரு பைட் கோடாக கன்வெர்ட் பண்ணையில் லேட் ஆகையில் அந்த ஜேஐடி கம்பைலர் வந்து அதோட ஆப்டிமைசேஷனை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி இப்போ அதில் வந்து நிறையா ஒரு ஆப்டிமைசேஷன்ஸ்லாம் இருக்குது. அதில் பார்த்தோம்னா டேட்டா அனலைசிஸ் பண்ணுறது, மெமரி ஆக்சஸை ரெடியூஸ் பண்ணுறது, அப்புறம் ஸ்டாக் ஆப்ரேஷன் டு ரெஜிஸ்டர் ஆப்ரேஷன்ஸ், இதெல்லாம் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறது. அதான் சொன்னேன்ல, ஒரு ஜாவா கோடை பைட் கோடாக மாற்றுறப்போ அதுக்கு தேவையான பர்ஃபார்மன்ஸை இது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அதான் இப்போ நம்ம வந்து ஏன் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்னு சொல்கிறோம்னா, இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு ஜாவா ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்லேருந்து மெஷின் ரீடபிள் ஃபார்மேட்டாக கன்வெர்ட் ஆகும். அந்த மெஷின் ரீடபிள் ஃபார்மேட்டை தான் பைட் கோடுன்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் அந்த பைட் கோடை நீங்கள் எந்த ஓஎஸில் வேணாலும் எடுத்து ரன் பண்ணிக்கலாம். அதாவது ஜேஆர்இயும் ஜேவிஎம்மும் இருந்தால் மட்டும் போதும். அந்த லினக்ஸோ விண்டோஸோ மேக்கோ எதில் வேணாலும் ரன் பண்ணிக்கலாம். ஸோ சியும் C++ம் அந்த மாதிரி நீங்கள் ரன் பண்ண முடியாது. ஸோ அந்த ஜாவாவில் மட்டும்தான் இந்த பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் இந்த இது வருது. அதாவது எப்படின்னா, அதான் அந்த பைட் கோடை நீங்கள் எதில் வேணாலும் எடுத்து ரன் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் ஜாவா இஸ் அ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். இந்த கொஷின் வந்து கேட்டிருக்காங்க நிறைய இன்டர்வியூவில். ஸோ அடுத்து வந்து பேசிக்காக ஒரு ஜாவா ப்ரோக்ராம் போடுறோம்னா அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா, முக்கியமான ஒரு இது கிளாஸ் தான். ஃபஸ்ட்டு நீங்கள் டிக்ளேர் பண்ண வேண்டியது கிளாஸ் தான். அதாவது கிளாஸ்னால் என்னன்னா, ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம்னா அதோட ப்ளூ பிரிண்ட் இருக்கும். அதுதான் அதுக்கு எக்ஸாம்பிள் தான் கிளாஸு. ஓகேவா? இதோட எக்ஸாம்பிள் கிளாஸ் தான். அப்போ வந்து இது என்னன்னா, காமன் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸை நீங்கள் வந்து அதுக்குள்ளே வந்து வச்சுருப்போம். இந்த ஒரு ப்ரோக்ராம் போடுறீங்க, அதுக்குள்ளே என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸும் மெத்தட்ஸும் இதெல்லாம் அடங்கியது தான் கிளாஸு. இப்போ அடுத்து வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட்டு, இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அ கிளாஸ். அதாவது ஒரு கிளாஸோட பிஹேவியரோ ஸ்டேட்டோ சொல்கிறது தான் ஆப்ஜெக்ட். இப்போ வந்து நம்ம கார் அப்படிங்கிறது ஒரு கிளாஸு, அதுக்குள்ளே BMW பென்ஸ் அதோட ஸ்டேட் அதெல்லாம் சொல்கிறது தான் ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம். அதேமாரி அடுத்து மெத்தடு. இப்போ மெத்தட்னா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணும் உங்களுக்கு, அதான் பிஹேவியர் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட், அதுதான் மெத்தடு. அது இப்போ காருக்குள்ளே ஃபியூயல் இண்டிகேட்டர் இருக்குது. அது என்ன யூஸ் ஆகும், அது வந்து அமௌண்ட் ஆஃப் ஃபியூயல் இன்னும் எவ்வளோ இருக்குது அப்படின்றதுக்காக, அதை சொல்கிறதுக்காக தான் யூஸ் ஆகும். அதான் ஃபியூயல் இண்டிகேட்டர் இண்டிகேட்ஸ், அந்த இண்டிகேட்ஸ் தான் மெத்தடு. ஓகேங்களா? அடுத்து வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். அதாவது இப்போ ஒரு வேரியபிள் வந்து ஒரு கிளாஸில் டிக்ளேர் பண்ணுறாங்க. அதாவது அது வந்து அவுட் சைட் த கன்ஸ்ட்ரக்ட். அதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு ப்ரோக்ராமில் நான் ரன் பண்ணையில நான் தெளிவாக சொல்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரு யூனிக்காக ஒரு செட் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் இருக்கும். அதாவது ஜாவா ப்ரோக்ராமில் நான் உங்களுக்கு வந்து அடுத்து கோட் ரன் பண்ணி காட்டையில் உங்களுக்கு இது எல்லாமே தெளிவாக புரியும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஜாவா எப்படி ப்ரோக்ராம் பண்ண போகிறோம், அதுக்காக ஒரு பிளாட்ஃபார்ம் நம்ம லேப்பில் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம சொன்ன அந்த ஜேடிகேவை நம்ம லேப்பில் இன்ஸ்டால் பண்ணலாம். இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜாவா ஆரக்கிள் டவுன்லோடு அது அப்படின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஜாவா டவுன்லோட்ஸ்குள்ளே போனீங்கன்னா, இப்போ கரண்ட்டில் என்ன வெர்ஷன் இருக்குன்னா JDK 22 இருக்குது. அதுலேயே நீங்கள் விண்டோஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. விண்டோஸில் இப்போ வந்து நீங்கள் EXE ஃபைலாகவும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், இல்லை ஜிப்பாகவும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். நீங்கள் வந்து இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு இன்ஸ்டாலர் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். நீங்கள் அதுக்கப்புறம் வர ஸ்டெப்ஸ் எல்லாம் அப்படியே நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு ஜாவா வந்து இன்ஸ்டால் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஃபோல்டருக்குள்ளே போகணும். அதாவது உங்களோட ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்குள்ளே போயிட்டு அதுக்குள்ளே வந்து ஜாவான்னு இன்ஸ்டால் ஆகிருக்கும் ஒரு ஃபோல்டர். அதுக்குள்ளே JDK 22 இருக்கும். அதில் பின்குள்ளே போயிருங்க. பின் போயிட்டு மேலே அந்த வந்து காப்பி பண்ணிக்கோங்க. அந்த ஃபைல் பார்த்த காப்பி பண்ணிவிட்டு உங்கள் விண்டோஸில் போயிட்டு என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்னு சர்ச் பண்ணுங்கள். அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்புறம்
இங்கே கீழே லாஸ்ட்டில் வந்து என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்கே பாத் இருக்கும், அதை டபுள் கிளிக் பண்ணுங்க. பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து நியூ கொடுத்து இப்போ அந்த இடத்துல வந்து அந்த நம்ம காப்பி பண்ண லிங்கை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இங்கே பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இங்கே ஓகே கொடுத்தீங்கன்னா அது வந்து அப்படியே இங்கேயும் ஓகே கொடுங்க, இங்கேயும் ஓகே ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அவங்க இப்போ உங்கள் சிஸ்டமில் வந்து ஜாவா இன்ஸ்டால் ஆயிடுச்சு. அது நீங்கள் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎம்டி ஓப்பன் பண்ணிக்கோங்க. சிஎம்டி ஓப்பன் பண்ணிட்டு இப்போ வந்து ஜாவா சி ஐஃபோன் வெர்ஷன் டைப் பண்ணிங்கன்னா ஜாவாவோட வெர்ஷன் வரும். அப்படி நீங்கள் ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து திருப்பி அந்த இதை வந்து கரெக்டாக செக் பண்ணுங்கள். நான் இப்போ சொன்னதை கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வேர்ஷன் வரும். அப்படி இல்லைன்னா கமாண்ட் நாட் ரெக்கக்னைஸ்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் வரும். ஸோ இப்போ வந்து உங்கள் இதில் ஜாவா இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஜாவா டவுன்லோட் பண்ணியிருப்போம். அது ஓகே. இப்போ அதுக்கு வந்து நம்ம ஜாவா ப்ரோக்ராம் போடுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுறோம். அதாவது இப்போ ரீசெண்டாக எக்லிப்ஸ் வந்து நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் அதுவே எந்த பிரச்சனையும் இருக்காது, ஈஸியாகவும் இருக்கும். கூகுளில் போயிட்டு எக்லிப்ஸ் டவுன்லோட் போட்டிங்கன்னா அதோட அஃபிஷியல் வெப்சைட் போனீங்கன்னா இங்கே கீழே வந்து இன்ஸ்டால் யுவர் ஃபேவரட் டெஸ்க்டாப் இந்த இடத்துல டவுன்லோட் கொடுங்க. இந்த இடத்துல டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்லிப்ஸ் வந்து இந்த இடத்துல திருப்பி டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா எக்லிப்ஸ் வந்து டவுன்லோட் ஆயிரும். அதாவது exe ஃபைலாக டவுன்லோட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டாலர் தான், அதுக்கப்புறம் அதை அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் அதுவே இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஃபைலில் போயிட்டு நியூவில் ஜாவா ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ப்ராஜெக்ட் நேம் என்ன நேம் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நம்மளா ஒரு நேம் கொடுக்கலாம். இப்போ நான் வந்து சாம்பிள் அப்படின்ட்டு ஒரு நேம் வைக்கிறேன். சாம்பிள்னு நம்மளா கொடுத்துக்கலாம். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ண அது வந்து இங்கே இருக்கும் பாருங்க, JDK22. அதாவது இது வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணது. இது வந்து இந்த எக்லிப்ஸ்ல இருக்க JRE, ஓகேவா? ஸோ நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வேணும்னா இது கொடுத்துக்கலாம், இது வேணா இது வேணும். நீங்கள் நார்மலாக இதில் இருக்கிறதே கொடுங்க. நமக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. அது இல்லைன்னா நம்ம யூஸ் பண்ண இதையும் இங்கேயும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டுத்துல ஏதோ ஒன்று வந்து ஒர்க் ஆகும், அது பிரச்சனை இல்லை. ஸோ வேற எதுவும் அவ்வளோவா நீங்கள் மாற்ற தேவையில்லை. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இதில் வந்து எதுவும் தேவையில்லை. அதாவது எஸ்ஆர்சினா நம்ம சோர்ஸ் ஃபோல்டர் இங்கே தான் வந்து நம்மளோட ப்ரோக்ராம்லாம் போட போகிறோம், சேவ் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஃபினிஷ் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து வந்துடுச்சு பாருங்க, நம்மளோட ஜாவா ஃபோல்டர் வந்து வந்துடுச்சு. இப்போ இதுக்குள்ளே போயிட்டு எஸ்ஆர்சியை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து நியூ, அதாவது நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஜாவா ப்ரோக்ராமுக்கு முக்கியமாக வந்து என்ன தேவைப்படுதுன்னா ஒரு கிளாஸு. அந்த கிளாஸ் வந்து நம்ம இப்போ க்ரியேட் பண்ண போகிறோம். கிளாஸுக்கு வந்து என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டெமோ அப்படின்னு நான் வைக்கிறேன். டெமோ வேறு எதுவும் நீங்கள் அவ்வளோவா மாற்ற தேவையில்ல. இது நான் ஃப்யூச்சரில் சொல்கிறேன். இது வந்து மெயின் அதுவே க்ரியேட் ஆகும். நம்ம நம்ம மேனுவலாக பண்ண போகிறோம். இது நம்ம கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆயிரும். ஸோ அது வந்து இப்போதைக்கு தேவையில்லை. நம்ம ஃபஸ்ட்டு வந்து பேசிக்ஸ்லேருந்து போகிறனால நம்ம அதை மட்டும் க்ரியேட் பண்ணியே பார்த்துக்கலாம், ஓகேவா? இப்போ இது கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு ஒரு ஜாவா ப்ரோக்ராம் போடுறதுக்கான பிளாட்ஃபார்ம் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம ப்ரோக்ராம் போட போகிறோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டார்டிங் என்னென்னா இப்போ வந்து இந்த சாம்பிள், அதாவது இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா சாம்பிள் பேக்கேஜுக்குள்ளே இந்த சோர்ஸ் ஃபைலுக்குள்ளே நம்ம இந்த demo.java ஃபைல் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த பேக்கேஜை இம்போர்ட் பண்ணிக்கிறோம் மேலே. அதுதான் இந்த லைன் தான், அதுதான் சாம்பிள் பேக்கேஜுக்குள்ளே. இப்போ அந்த கிளாஸ் வந்து டெமோ, அதாவது இந்த பப்ளிக்கு அது ப்ரைவேட்டு அதெல்லாம் பற்றி நான் சொல்கிறேன். அது என்னன்னா ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கிளாஸ் வந்து பப்ளிக்காக இருக்கணுமா ப்ரைவேட்டாக இருக்கணுமா இல்லை எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ்ன்னு இந்த பப்ளிக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணுறது. அதை பற்றி நான் சொல்கிறேன் என்னன்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம இது வேணும்னா ஒரு மெயின் மெத்தட் தேவைப்படுது. மெத்தட்னா என்னன்னு நான் சொன்னேன். அதாவது ஆப்ஜெக்டோட பிஹேவியரல்ஸ் தான் மெத்தட்ஸ், ஓகேவா? இப்போ வந்து மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வந்து ஒரு பேக்கேஜ் இன்க்ளூட் பண்ணுறோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாவாவில் டிஃபால்ட்டாக இருக்க நிறைய பேக்கேஜஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இம்போர்ட்டில் ஜாவா பேக்கேஜஸை .star அப்படின்னு கொடுத்தீங்கன்னா
ஸ்டார் அது என்ன மீனிங்னா எல்லாமே ஸ்கேனர் இருக்கட்டும் எதா இருந்தாலும் எல்லாமே இம்போர்ட் ஆயிரும். ஜாவால இருக்க டிஃபால்ட் பேக்கேஜஸ் எல்லாமே இம்போர்ட் ஆயிரும். அதுக்கு தான் நம்ம இந்த இம்போர்ட் ஜாவா டாட் டீட்டெயில் டாட் ஸ்டார்ன்றத கமாண்ட் கொடுக்குறோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்போ வந்து கிளாஸ் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு அடுத்து என்ன பண்ண போறோம்னா ஒரு மெயின் மெத்தட் கிரியேட் பண்ண போறோம். எப்பவுமே பார்த்தீங்கன்னா மெயின் மெத்தட் அப்படின்றது அது வந்து முக்கியமான ஒரு இது. ஜாவா ப்ரோக்ராம்ல எல்லா ப்ரோக்ராம்லயும் மெயின் மெத்தட் வைக்கணும் நம்ம. அதுக்கு முன்னாடி வந்து இந்த கமாண்ட் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு லைன் நீங்க டைப் பண்றீங்க சும்மா. இப்போ நான் வந்து எப்படி இருக்கேன்னா ஸ்டடி ஹேக்ஸ்னு ஒரு லைன் டைப் பண்ணுறேன். இதெல்லாம் பேசிக்ஸ் தான். இப்போ வந்து இந்த லைன் வந்து எனக்கு தேவையில்லை, ஓகேவா? அப்போ வந்து நான் வந்து கமெண்ட் பண்ணிடுவேன். அதாவது கமெண்ட்னா நீங்கள் டெலீட் பண்ண தேவையில்லை, நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் இப்போ எனக்கு தேவையில்லை அப்படின்னா இந்த ஸ்லாஷ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஸ்லாஷ் போட்டிங்கன்னா இப்போ அது வந்து உங்களுக்கு லைனாக இருக்கும். ஆனால் அது வந்து இங்கே யூஸ் ஆகாது. இது வந்து சிங்கிள் லைன் கமெண்ட்னு சொல்லுவாங்க. இதே மல்டி லைன் கமெண்ட்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க இப்படி இருக்கவங்க இப்படி பண்ணிட்டீங்க. இப்போ இது வந்து 2வது லைன்ல இன்னொன்னு இருக்கு. இன்னொரு ஹேக்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த மாதிரி கொடுக்க முடியாது. அதாவது இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு கொடுக்கும். அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும்னா மல்டி லைன் கமாண்ட்ங்கிறது இப்படி கொடுத்தீங்கன்னா இது வந்து ஓப்பன் ஆகுது, இங்கே க்ளோஸ் ஆகுது. ஸோ இங்க இருந்து இது வரைக்கும் நீங்க என்ன என்ன டைப் பண்ணியிருந்தாலும் அது வந்து ஒர்க் ஆகாது, ஓகேவா? இதுதான் சிங்கிள் லைன் கமெண்ட், மல்டி லைன் கமெண்ட். அடுத்து டாக் கமெண்ட் இருக்கு, அது நமக்கு இப்போதைக்கு தேவைப்படாது. ஸோ இது இது ரெண்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போதைக்கு, ஓகேங்களா? அடுத்து வந்து இப்போ சோர்ஸ் ஃபைல், அதாவது இந்த சோர்ஸ் ஃபைலுக்குள்ள நம்ம ஒன்று கிரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த டெமோ டாட் ஜாவா, அதே ஃபைல் நேம்ல தான் நம்ம இங்கே கிளாஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ எப்பவுமே இது ஒன்று ஞாபகப்படுத்திக்கிங்க. நீ எக்லிப்ஸ் யூஸ் பண்ணல, ஆன்லைன் கம்பைலரில் அது ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக எதோ இருக்குமோ அதுதான் இருக்கும். மெயின் அதுதான் இருக்கும். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா டெமோ டாட் ஜாவான்னு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோமா, அதுலேயே தான் நம்ம வந்து நம்ம மெயின் கிளாஸ் வந்து நம்ம பப்ளிக் கிளாஸ் கிரியேட் பண்ணணும். டெமோவில் தான் இருக்கணும். டெமோ மீன்ஸ் நான் இங்கே டெமோன்னு கிரியேட் பண்ணியிருக்கேன், அதனால இப்போ நான் டெமோன்னு இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? அடுத்து வந்து ஜாவாவில் கேஸ் சென்சிட்டிவிட்டி எல்லாம் இருக்கும். அதாவது நீங்கள் கேபிட்டல்னா கேபிட்டலில் தான் இருக்கணும், ஸ்மால்னா ஸ்மாலில் தான் இருக்கணும். அதெல்லாம் நீங்கள் மாற்றி மாற்றி போட்டிங்கன்னா வராது. ஸோ அது வந்து நம்ம கோட் போட போட வந்துடும். நீங்கள் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கற்றுக்குவீங்க, ஓகேங்களா? அடுத்து கிளாஸ் நேம் வந்து எப்பவும் கேப்ஸில் வைக்கணும். அது வந்து வச்சாதான் ரன் ஆகும்னு கிடையாது. நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு பெட்டர். நானே இங்கே வைக்கல, அது நான் இது கிரியேட் பண்ணையில் மாற்றிருக்கணும். ஸோ ஓகேங்களா, நீங்கள் பண்ணையில் கரெக்டாக பண்ணிடுங்க. அதாவது கிளாஸ் நேம் எப்போ ஸ்டார்டிங் வந்து நீங்கள் ஒரு கேப்ஸில் வச்சிங்கன்னா அது வந்து ஒரு ஒரு நல்லா இருக்கும். ஒரு இன்டர்வியூலாம் போகல அந்த மாதிரி பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு டபுள் வேர்டில் வருது அப்படின்னா, இப்போ வந்து குட் மார்னிங் அந்த மாதிரி வருதுன்னா, இப்போ நீங்க அதை வந்து எப்படி டைப் பண்ணணும் ஒரு கிளாஸா பண்ணையில, ஃபர்ஸ்ட் வந்து கேப்ஸ் கொடுத்துருங்க. இப்போ இது வந்து எம் இந்த மாதிரி கொடுங்க. இப்போ இது வந்து கேமல் கேஸ் மாதிரி அந்த நல்லா இருக்கும் அந்த இது பார்க்கறது. ஸோ நீங்க இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமா சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கறது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின், அதாவது நம்ம வந்து ஒரு மெத்தட் கிரியேட் பண்ண போறோம். அது வந்து என்னவா இருக்க போகுதுன்னா ஃபர்ஸ்ட் பப்ளிக்கா இருக்க போகுது. பப்ளிக் அதாவது நீங்க எங்க வேணாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம். அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இப்போ வந்து இந்த ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ், அதாவது பப்ளிக்னா அந்த கிளாஸ்க்குள்ளே தான் இருக்கணும், அந்த பேக்கேஜுக்குள்ளே தான் அது ஒர்க் ஆகும். அவுட் சைடு த பேக்கேஜாக இருந்தாலும் ஒர்க் ஆகும். அந்த மாதிரி அது வந்து நீங்கள் பப்ளிக் எங்கே வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கிளாஸ்க்குள்ளே, ஓகேங்களா? அந்த கிளாஸ் அந்த பேக்கேஜுக்குள்ளே, இல்லைன்னா அந்த பேக்கேஜுக்கு வெளியே சப் கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான், அப்படிலாம் இல்லை, எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அடுத்து பிரைவேட், அந்த பிரைவேட்டுன்னு பார்த்தீங்கன்னா பிரைவேட் வந்து கிளாஸ்க்குள்ள மட்டும்தான் ஒர்க் ஆகும். அதாவது நீங்கள் இப்போ கோடில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கிளாஸ் டெமோக்குள்ள மட்டும்தான் ஒர்க் ஆகும். அதான் பிரைவேட், ஓகேங்களா? இப்போ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் வந்து இப்போ கிளாஸ்க்குள்ளேயும் ஒர்க் ஆகும், இந்த பேக்கேஜுக்குள்ளேயும் ஒர்க் ஆகும். இப்போ நீங்கள் இன்னொரு ஃபைலுக்கு கிளாஸ் கிரியேட் பண்ணுறீங்க, வெளியே போய் சாம்பிள் அந்த எஸ்ஆர்சிக்கு வெளியே இன்னொரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணி அங்கே போயிட்டு நீங்கள் இங்கேருந்து டெமோவை நீங்கள் அக்சஸ் பண்ணணும்
அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நடக்காது. ஏன்னா அப்படி நம்ம வந்து கொடுத்துருக்கிறது வந்து டிஃபால்ட்டு. ஓகேங்களா? அடுத்து ப்ரொடெக்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கிளாஸ்க்குள்ளே இருக்கும், பேக்கேஜ்க்குள்ளே இருக்கும். அதே மாதிரி அவுட் சைட் பேக்கேஜ், அதாவது பேக்கேஜுக்கு வெளியே சப் கிளாஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பேக்கேஜை விட்டு ரொம்ப வெளியே வந்து யூஸ் பண்ண முடியாது. சப் கிளாஸாக மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் ஆக்சஸ் மாடிஃபயர்ஸுங்கிறது. அந்த முன்னாடி நம்ம இங்கே கொடுக்குற கீவேர்ட்ஸை தான் நம்ம ஆக்சஸ் மாடிஃபயர்ஸ்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ அதான் பப்ளிக்னா அதுதான். பப்ளிக்னா நீங்கள் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு மெயின் மெத்தட் போடுறோம். பப்ளிக் ஸ்டாட்டிக். ஸ்டாட்டிக் அப்படின்னா என்னன்னா, இப்போ நீங்க வந்து இந்த இடத்துல இந்த கிளாஸ்ல இருந்து நீங்க எதுவுமே வெளியே ரிட்டர்ன் பண்ண போறது இல்ல. அதாவது எம்டியா ஸ்டாட்டிக்னா எம்டின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க இன்ட் அந்த டேட்டா டைப்ஸ் எல்லாம் நான் சொல்றேன். இப்போ வேற ஏதாச்சும் இந்த இன்ட்டோ ஸ்ட்ரிங்கோ கொடுத்தீங்கன்னா, இப்போ இன்ட் வந்து இந்த கிளாஸ்ல இருந்து ரிட்டர்ன் பண்ண போறேன், நான் இந்த கிளாஸ்ல இருந்து ஒன்னு வெளியே எடுத்துட்டு வர போறேன் அப்படின்னா நீங்க அந்த இடத்துல என்ன எடுத்துட்டு வர போறீங்களோ கொடுக்கணும். நான் ஒரு இன்டீஜரை கொண்டு வர போறேன், அதாவது நம்பர் மாதிரி கொண்டு வர போறேன் அப்படின்னா இன்ட்னு கொடுக்குறோம். இல்லை ஒரு கேரக்டர் கொடுக்கணும், கேர்னு கொடுக்கணும். அந்த டேட்டா டைப்ஸ் எல்லாம் நான் சொல்றேன். இப்போ நம்ம வந்து எதுவுமே எடுத்துட்டு வர போறது இல்லை, நான் ஜஸ்ட் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றப்பா அவ்வளோதான். அப்படின்னா பப்ளிக் ஸ்டாட்டிக். ஓகேங்களா? வாய்டு மெயின். இப்போ வந்து மெயின் கிளாஸ் கிரியேட் பண்ண மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இது வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ். இது பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து ஒரு மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணுவீங்க. இப்போ இதுக்குள்ள வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோக்ராமை டைப் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணீங்கன்னா, இப்போ வந்து ஏதாச்சும் நீங்க பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஜாவால எப்படி பிரிண்ட் பண்ணுவோம்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட். இப்போ இதுக்குள்ள நம்ம வந்து ஒரு டபுள் கோட்ஸ்குள்ள என்ன கொடுக்குறோமோ அதுதான் அப்படியே அங்கே பிரிண்ட் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா ஹலோ ஹாய். இப்போ வந்து இதை நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். இங்கே வந்து மேலே பார்த்தீங்கன்னா சோர்ஸுக்கு கீழே ரன் ரன் டெமோ டாட் ஜாவா அப்படின்னு அந்த பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ரன் ஆகும். இது சோர்ஸ். ஓகே. இப்போ இங்கே கீழே கன்சோலில் பாருங்கள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துருச்சு, அதாவது நம்மளோட அவுட்புட் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து பேசிக்காக நம்ம ஒரு பேசிக் ப்ரோக்ராம் போட்டாச்சு, நம்மளோட ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஜாவா எப்படி போகணும்னு. பிரிண்ட் பண்ணுறதுக்கு இது பிரிண்ட்டு. அதுலேயே நிறையா இருக்குது. பிரிண்ட் எல்என்னா இப்போ அடுத்த லைனில் இப்போ நீ இப்போ நான் ரெண்டு இதுக்கு பிரிண்ட் பண்ண போகிறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட். இப்போ இதுக்குள்ளே வந்து நான் வந்து குட் மார்னிங் அப்படின்னு கொடுக்குறேன்னு வைங்களேன். ரெண்டு இது பிரிண்ட் பண்றீங்க, அதாவது இது இப்படியே இருக்கா, அதாவது அடுத்தடுத்து ஹலோ ஹாய் குட் மார்னிங் அப்படின்னு எந்த ஒரு ஸ்பேஸ் எதுவுமே இல்லாம அப்படியே பிரிண்ட் ஆகுது. நீங்க அடுத்த லைனுக்கு வரணும் அப்படின்னா இப்போ இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஹலோ ஹாய் அப்படின்னு முடிஞ்சோடனே பிரிண்ட் ஆனோடனே அங்கனையே கர்சர் நிற்கும். அதாவது இந்த ஹாய் பக்கத்துலயே கர்சர் நிற்கும். அப்படியே அடுத்தது பிரிண்ட் ஆகி இப்போ மார்னிங் பக்கத்துல கர்சர் நிற்கும். அந்த கர்சர் கீழே வரணும் அப்படின்னா நீங்க இந்த இடத்துல பிரிண்ட் எல்என் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த கர்சர் கீழே போகும். இப்போ நீங்க ரன் பண்ணி பாருங்க. ஹலோ ஹாய் தனியா, அடுத்த லைன்ல குட் மார்னிங் வரும். ஸோ இதுக்காக தான் அந்த பிரிண்ட் டு பிரிண்ட் எல்என்ங்கிறது கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இப்போ நீங்க இந்த இடத்துல எல்என் கொடுத்தீங்கன்னா அது வந்து இதுக்கு அடுத்து இந்த குட் மார்னிங்க்கு இப்போ அடுத்துக்கு வந்து கர்சர் நிற்கும். அதை நீங்க ரன் பண்ணல அந்த குட் மார்னிங்க்கு கீழே போயிடும். ஓகேங்களா? இப்போ அடுத்தடுத்து நீங்க எது கொடுத்தாலும் பிரிண்ட் ஆகும், அடுத்த லைனுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? இதுதான் பிரிண்ட்டுக்கும் பிரிண்ட் எல்லாருக்கும் டிஃப்ரென்ஸு. அதுதான் யூஸ் பண்றாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பேசிக்காக ஒரு ப்ரோக்ராம், அதாவது ஹலோ வேர்ல்டுன்றது தான் நம்ம ஹலோ ஹாய்னு போட்டோம். பேசிக்காக நம்ம ஒரு எப்படி ப்ரோக்ராம் போடலாம், அதை எக்லிப்ஸில் எப்படி போடலாம், ஆன்லைன் கம்பெனிலலாம் நீங்கள் ஓப்பன் பண்ணாலே தெரியும், அது ஈஸியாக போட்டுடலாம். ஸோ ஓகேங்களா? இதுக்கு அடுத்தடுத்து வர வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டேட்டா டைப்ஸு, அதுக்கப்புறம் இன்புட் வாங்குறது, அதெல்லாம் நான் வந்து டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஸோ இன்னைக்கு வந்து இது வரைக்கும் போதும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.